வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் வெள்ளி நகைகள் மீது கடன் வழங்க ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு பயன் தருமா? எதிர்பார்த்த தொகை வெள்ளி கடனில் கிடைக்குமா? யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த அறிவிப்பு என்பது குறித்து எமது செய்தியாளர் தாமோதரன் எழுப்பிய கேள்விகளுக்கு சென்னை அம்பத்தூர் பகுதி மக்கள் தெரிவித்த பதில்களை பார்க்கலாம். ஏழைகள்னா வெள்ளி தான் வாங்க முடியுங்க. இப்போ இருக்கிற கோல்டுக்கு வாங்க முடியாதுங்க. ஏழைகள் தான் வெள்ளி தான் வாங்க முடியுங்க. அதனால பயனுள்ளதா இருக்குங்க. சவரனுக்கு உண்டான 916 தரமா ஒரு லட்ச ரூபா வேணும். அதை பேங்க்ல வச்சோன்னா அவங்க வாங்குறாங்க. வெள்ளி என்ன இருக்கும்? இன்னைக்கு அதுவும் ரேட் ஏற்றிட்டாங்க. அதுவும் நான் லாஸ்ட்டாக ஏழைங்க அதுவும் வாங்க முடியாது. இதே மாதிரி போச்சுன்னா எல்லாரும் ரோட்டில் தான் நிற்கணும். பொதுவாக இருக்கிற நடுத்தர மக்கள், ஏழை மக்களுக்கெல்லாம் ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் தங்கன்றது இருக்காது. ஒரு வெள்ளி கிள்ளி எதனா வாங்கி வச்சிருப்பாங்க. அந்த வெள்ளி பொருளை அவங்க வச்சு இப்போ அரசாங்கம் சொன்ன இதனால ரைட்டு, இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும். நல்ல ஒரு இதுதான் அரசாங்கம் சொல்லியிருக்கு. மார்க்கெட்டோட நிலைமையை மாறி போயிருக்கு. தங்கத்தோட விலை ரொம்ப அதிகமாகிடுச்சு. வெள்ளியோட விலையும் அதுக்கு ஈக்குவலாக ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கு. இப்போ வெள்ளியோட மதிப்பு மிக மிக அதிகமானதுனால, அதாவது தங்கத்தை வாங்க முடியாதவங்க இப்போ வெள்ளியை வாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது போல வெள்ளியை வாங்கும்போது அவங்களுக்கும் வெள்ளி அதிகமாக சேரும். அதனால இப்போ தங்கத்தை வைக்கிறது போல வெள்ளியை அவங்க வச்சு அதுக்கான பயனை அவங்க அடைவாங்க. வெள்ளி நகைகளுக்கு கடன் வழங்க ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு பயன் தருமா என்பது குறித்து சென்னை அம்பத்தூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.